இந்திய தாய் திருநாட்டின் ஒரு மாநிலத்திலே சமூக நீதி ஆட்சி நடத்தக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தளபதி அவர்கள். இளைஞர்கள் நாட்டை ஆளக்கூடும் என்ற சித்தாந்தத்தை, எந்த தத்துவத்தை இன்றைக்கு உலகிற்கே உணர்த்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தளபதி. ஓட்டுக்கு காசு என்ற பிம்பத்தை தூளாக்கி ஒரு சாமானியன் சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும், அமைச்சராக வர வேண்டும். இது அண்ணாவினுடைய கனவு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கனவு, புரட்சி தலைவி அம்மானுடைய கனவு. அந்த கனவை இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணிலே நிறைவேற்றியிருப்பவர் புரட்சி தளபதி அவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த துரோகங்களுக்கு முடிவுரை, தீர்ப்புரை எழுத வேண்டும் என்று இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் அந்த கட்சியிலிருந்து விலகுவதுதான் முடிவு, வேறு வழி இல்லை என்று இன்றைக்கு சாரையாய் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திலே இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் புரட்சி தளபதி அவர்களை நோக்கி இன்றைக்கு சாரையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ராணிப்பேட்டை கிழக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து இன்றைக்கு அதிமுகவிலே 38 வருடம் கிளை கழக செயலராக, ஒன்றிய செயலராக, மாவட்ட செயலராக, 3-5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, 8 வருஷம் மாவட்ட கழகத்தினுடைய செயலராக பணிபுரிந்த நான் இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு இங்கு தாவேக்காலே வந்து இணைந்திருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன? இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அண்ணாவினுடைய கொள்கைகள் எல்லாம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு சுயநலம் கருதி இன்றைக்கு குழி தோண்டி புதைத்து விட்டார். அவர் சொல்லுவார் திமுக மகன் கட்சி, பேரங்கட்சி, குடும்ப கட்சி என்று. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி மகன் கட்சி, மச்சான் கட்சி ஆக்கிவிட்டார் அதிமுகவை. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவோடு ஆதரவோடு நான் முதலமைச்சரானேன் என்று சொன்னாரோ அந்த நிமிடமே அவர் அதிமுக என்ற அந்தஸ்தை இன்றைக்கு இழந்து விட்டார். இன்றைக்கு திமுகவை தமிழ்நாட்டிலே எதிர்த்து, அந்த தீய சக்தி திமுகவை எதிர்த்து ஆட்சியும் கட்சியும் நடத்துகிற ஒரு தலைவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை கண்டாரோ அதன் வழியிலே இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் இன்றைக்கு தாவேக்காலே இணைந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பவர். ஏற்றிவிட்ட ஏணியை எட்டி உதைப்பதிலே போட்டி வைத்தால் அதிலே முதல் பரிசு எடப்பாடி பழனிசாமி தான் வாங்குவார். அவர் சொல்லுவார், நோபல் பரிசு சொல்லுவார், அவருக்கு தான் அந்த நோபல் பரிசு கொடுக்கணும். தொடர்ந்து துரோகம். இன்றைக்கு திமுகவுக்கு திமுக ஆதரவு பெற்று நான் முதலமைச்சராக போறேன் சொன்னதை இன்றைக்கு கேள்வி கேட்ட இன்றைக்கு விழுப்புரம் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்
முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிறார் என்று சொன்னா சி.வி. சண்முகம் தான். இரட்டலையை கைப்பற்றி கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்தவர் சி.வி. சண்முகம். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி இல்லைனா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கெல்லாம் துரோகம். கேள்வி கேட்கக்கூடாது. இம்மென்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். எல்லாரையும் தூக்கி கொண்டிருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க? கட்சி ஒன்னா சேர்க்கணும் தான் சொன்னாங்க. இன்றைக்கு அவரோட 26 மாவட்ட செயலாளர், என்னோட 26 மாவட்ட செயலாளர். என்னை போல எடப்பாடிக்கு விசுவாசமா வேலூர் மாவட்டத்தில் யாருமே இருந்திருக்க மாட்டான். பொதுச் செயலாளர் ஆவறதுக்கும் அவர் ஆட்சியை காப்பாத்துறதுக்கும் அந்த வேலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் நான் தான் அவர் கூட இருந்தேன். எனக்கே இந்த கதி. தொண்டர்கள்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் ஆட்சியை காப்பாற்றுவர்கள், கட்சியை காப்பாற்றுவர்கள் எல்லாம் இன்றைக்கு பக்கத்திலே வைத்துக் கொண்டு பேட்டியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எங்க சி.வி. சண்முகத்தை பற்றி இந்த அகிரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அகிரி கிருஷ்ணமூர்த்தி சி.வி. சண்முகத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. அகிரி கிருஷ்ணமூர்த்தின்னா கட்சியை காப்பாத்தினாரா இல்ல ஆட்சியை காப்பாத்தினாரா? ஜெயிலிருந்து பெயில வந்தவர். அந்த நேரத்தில் கட்சியை ஆட்சியை காப்பாற்றியவர் சி.வி. சண்முகம். ஆனால் இன்றைக்கு சி.வி. சண்முகத்தை மாவட்ட கழகத்தினுடைய செயலராக அவரை உட்பட எல்லோரையும் எங்களெல்லாம் எடுத்துட்டு பழிவாங்கும் நோக்கத்தோடு எடப்பாடி பழனிசாமி திகழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னவோ இன்னைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று 1 மாசம் தான் ஆகுது. இன்னும் நிதிநிலை தாக்கலே பண்ணல, பட்ஜெட் கூட்டமே நடக்கல, நிதியே ஒதுக்கல. இன்னைக்கு மக்கள் மீது ரொம்ப அக்கறை வந்துச்சான் எடப்பாடி பழனிசாமிக்கு. என்னன்னு கேட்டா விழுப்புரத்தில் போய் நாங்க போராட்டம் பண்ண போறோம், மின்வெட்டுக்காக போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி போறாரு. அவர் மக்களுக்காக போல சி.வி. சண்முகத்தை பழி வாங்கணும் போறாரு. அதெல்லாம் எடுபடாது. அப்புறம் சொல்றேன். அதாவது இன்னைக்கு அதிமுக 47 தொகுதி வெற்றி பெற்றிருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? நாங்க சேலம் மாவட்டத்தில் 7 தொகுதி ஜெயிச்சிட்டோம் சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சியில 1 தொகுதி கூட ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லைன்னா அதிமுக லெட்டர் பேட் கட்சியா மாறி இருக்கும். ஆகவே அதையெல்லாம் உணராமல் இன்றைக்கு தன் தோன்றித்தனமாக கிடைச்சனெல்லாம் இன்றைக்கு பதவி போடுறார். பேரறிஞர் அண்ணா சொன்னார், உழைப்பனை தேடி கண்டுபிடிச்சு பதவியை கொடு அண்ணா சொன்னார். ஆனா எடப்பாடி பழனிசாமி எதிரிக்கு எதிரி நண்பன். என்னை எடுக்கணுமா, எனக்கு எதிரி யார்? எதிரிக்கு இன்றைக்கு பொறுப்பை கொடுத்து இன்றைக்கு நிர்வாகிகளை இன்றைக்கு கேவலமாக ஏளனமாக இன்றைக்கு பேசுகிற ஒரு ஈனச் செயலை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் தலைமையில இன்றைக்கு அதிமுக இன்றைக்கு அந்த நெல்லிக்காய் மூட்டை அவுத்தா என்ன ஆகும்? கீழே பறக்கிற மாதிரி இன்னைக்கு அவிழ்ந்து நெல்லிக்காய் போல இன்றைக்கு சிதறை கொண்டிருக்குது அதிமுக. எல்லா அதிமுக இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் இன்றைக்கு தாவாக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும் இன்றைக்கு தினந்தோறும் வந்து கொண்டிருப்பார்கள். அதிமுகவை எடப்பாடியார் க்ளோஸ் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு, அவருக்கு முடிவு எழுதி விட்டார். ஆகவே அங்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எல்லோரும் நம்முடைய தாவக நோக்கி வாங்க. ஏன் சொன்னால் இன்றைக்கு நம்மளுடைய தளபதி தான் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மானுடைய வழியில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என் வணக்கம். இன்று என் வாழ்நாளிலே ஒரு பொன்னான நாள். நான் அருண்குமார் விஜய் வேலூர் மாநகரத்திலே மருத்துவ சேவை செய்து கொண்டிருக்கிறேன். மருத்துவ சேவைக்கு நிகரான மக்கள் சேவை என்ற ஒரே நோக்கத்துடன் இருக்கும் தமிழக வெற்றி கழகத்துடன் இன்று இணைவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. சமூக நீதி, பெண்கள் பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, வெளிப்படையான அரசியல்
இந்த நோக்கத்துக்கு உதாரணமாக இருக்கும் நமது முதலமைச்சர் அவர் வழியில் நான் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறேன். நான் பொதுச் செயலாளர் உடன் அரவணைப்புடன் இந்த கட்சியில் இணைந்திருக்கிறேன். இதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. மணலியில் உள்ள நமது சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 18வது வட்ட கழக கிழக்கு செயலாளர் என்ற முறையிலும் மாவட்ட வழக்கறிஞர் முறையிலும் இன்றைய தினம் நம்முடைய தளபதி முதல்வர் அவர்களுடைய தலைமையேற்று இன்று மாண்புமிகு அமைச்சர் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த் மற்றும் அன்பு சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முன்னிலையில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்று இணைந்திருக்கின்றோம். இணைவதற்கு முழுமையான காரணம் நம்முடைய மக்கள் எதிர்பார்ப்பு என்ன நடக்கிறதோ அதை பிரதிபலிக்கின்ற வகையிலே அரசாட்சி அமைஞ்சிருக்கிறது. அதை சொல்வதை செய்வதும் செய்வதை சொல்வதும் நம்முடைய தளபதியார் வழியிலே இன்று சிங்கப்பெண் 2 நாட்களுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட சிங்கப்பெண் திட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதே போன்று இந்த கஞ்சா பழக்கம் என்பதை நிச்சயமாக குறைக்கப்பட்டு இன்று அளவிலே அது இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆகையினாலே வரும் காலங்களிலே நம்முடைய தளபதியார் வழியில் நடப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மாதாவரம் தொகுதி சார்பாக அண்ணன் தற்போது சென்னை மாநகராட்சி கவுன்சிலர் அண்ணன் சேட்டு அவர்களும், திருவெற்றியூர் தொகுதி மணலி மண்டலம் அண்ணன் அன்பு சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களும், இங்கே நான் வட்டச் செயலராகவும் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் மாநகராட்சி வட்டச் செயலராகவும் அனைத்து நிர்வாகிகளும் இங்கே ஒரு மனதாக கலந்து கொண்டு இங்கே தாவேக்காவில் அண்ணன் தளபதியார் தலைமையிலே இங்கே மகத்தான வெற்றி பெற்று இந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கின்ற அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் அயராது பாடுபடுவோம். வரும் உள்ளாட்சி தேர்தலிலும் அண்ணன் வெற்றி பெற நாங்கள் அரும்பாடுபட்டு உழைப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் சென்னை மாநகராட்சி 24வது வார்டு கவுன்சிலராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களின் ஆட்சி சிறப்பான ஆட்சியாக தமிழகத்திலே சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சி அவருடைய கொள்கை, கண்ணியம், பணிவு, மரியாதை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த தமிழகத்திலே சிறப்பான முறையில் சிறப்பான ஆட்சி நடத்துவதனால் நாங்கள் அனைவரும் புழல் பகுதியிலும் மணலி பகுதியிலும் இருந்து நான் 24வது வார்டு கவுன்சிலராகவும் ராஜேஷ் 21வது வார்டு கவுன்சிலராகவும் இருவரும் இணைந்து எங்களோட ஒரு 8 வட்டச் செயலாளர்கள் மற்றும் ஒன்றியம் மற்றும் மாவட்டம் மற்ற அனைத்து பொறுப்புகளில் இருந்து விலகி இன்றைக்கு தளபதி சிஎம் அவர்களின் மகத்தான வெற்றியை பின்னோக்கி அந்த வெற்றி சிறப்பான வெற்றி இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்க அத்தனை பேரும் ஒரு சாதாரண மனிதர்களாக அன்றை அவர் பொறுப்பேற்றும் போது அந்த டேபிள் தூக்கி வைத்தார்கள். அங்குதான் நிற்கிறார் தளபதி சிஎம் அவர்கள். அவருடைய பணிவை நாங்கள் வணங்கி அவர் பின்தொடர வேண்டும் என்ற நோக்கத்தில் நல்ல நோக்கத்தில் அவர் பின்னாடி நாங்கள் இணைந்து பணியாற்ற விரும்புகிறோம் என்ற நல்ல நோக்கத்தை நல்ல எண்ணத்தோட நல்ல பயனை இந்த பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஏழை எளிய பாமர் மக்களுக்காகவே அந்த கழகம் உருவாக்கப்பட்டு திமுக என்ற தீய சக்தியை எதிர்த்துதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவிற்கு பின்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்து அரசியல் செய்கின்ற வகையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் தரந்தாழ்ந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய
மக்கள் முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய நல்லாட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாட்சியை மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 35 ஆண்டுகால உறுப்பினர் நான். அதேபோல மாநில சிறுபான்மை பிரிவோட பொருளாளர். அம்மா அந்த அமைப்பு ஆரம்பிச்சதுலேருந்து அதில் இருக்கிறேன் நான். அதுபோக நம்முடைய சிறுபான்மை மாநில ஆணையத்தின் தலைவராகவும் இருந்தேன். நாங்கள்லாம் ஏன் இவ்வளவு நீண்ட காலம் பணியாற்றிட்டு திருப்பி இங்கே அதிமுக விட்டு இங்கே வர்றோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள் பல்வேறு மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. என்ன காரணம், முக்கிய காரணம் அப்படின்னா, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சரி, திமுகவும் சரி, ஒரு பண்ணையார் கட்சி மாதிரி ஆயிடுச்சு. பணக்காரர்களும் செல்வாக்குடையவர்கள் மட்டும்தான் பதவிக்கோ அதுக்கோ வர முடியுன்ற ஒரு நிலை இருக்கு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அடிப்படை இது என்ன அப்படின்னா, சாமானியர்களாக இருக்கக்கூடியவங்க கூட உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய இருந்ததுனால தான் மிக பெருவாரியான மக்கள் அதை ஆதரிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே நிலைமை தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருந்தாங்களோ அந்த மனநிலையில் சாமானியர்களை, சாதாரணமானவர்களை பெரிய நிலை கொண்டு வரணுன்ற கொள்கையில் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் முக்கியமான காரணம். நிறைய பேர் ஒரு அமைச்சர் ஆதரவு அர்ஜுனா அவர்களும் அண்ணன் பொதுச்செயலாளர் பிசியானந்த் அவர்கள் சொல்ல போது 90% மேலானவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இங்கே இணைவதற்கு காரணம் அதுதான். நாங்கள் எந்த அன்கண்டிஷனலாக தான் சேர்றோம். பதவிக்காகவோ வேற இதுக்காகவோ நாங்கள் சேரல. அவருடைய கொள்கை புரட்சி தலைவர் போல அம்மாவை போல இருக்குது. இது நிரந்தரமா இருக்கும். இது அதிமுக விரும்புறதுன்றதால நாங்கள் வரோம்.